ஹலோ ஃப்ரீக்ஸ், நம்ம சும்மா ஒரு வீடியோ எபிசோட் 23. ஆமாங்க, நம்ம மறுபடியும் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ஸோ காம்படிஷனுக்காக பண்ண வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ பாடியும் வந்து செம்ம அடி அடிச்சிட்டோம் காம்படிஷனுக்காக. அதனால் மறுபடியும் நம்ம ரொட்டீன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால இன்றைக்கி வெறும் ஸ்ட்ரெச்சஸும் ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸும் மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி முக்கியம். ஸோ அதனால் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் மறக்காமல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வாட்டருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு. அது அவரையும் சொல்கிறதையும் கேட்டுவாங்க. I said empty your mind. Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put it in a teapot, it becomes the teapot. Now water can flow or it can crash. Be water, my friend. ஆமாங்க, நம்ம தலைவர் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி நம்ம வாட்டர் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நமக்கு எந்த ஒர்க் அவுட், எந்த எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லை எந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும்னாலும் நம்மளால் கலந்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த கருத்தூசியை போட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து வின்டர் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்றது தெரில. கூகுள் பண்ணால் வந்து இயரோட லாஸ்ட் 3 months பண்ணுறது தான் அந்த வின்டர் சேலஞ்ச். ஆமாம், நம்மளோட ஹெல்த்து, மைண்ட் செட்டு எல்லாத்தையுமே வந்து மாற்றுறதுக்காக. ஸோ அதனால் அதையும் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நாள்லேருந்து அந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிரன்ச்சஸை போட்டு டே முடிச்சுக்கிறேன். டுடே சாரி டுமாரோ காலி.